ஆல் இண்டியா ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் 46ஆம் பகுதி. விளக்கமளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். பாண்டிய நாட்டு திருமுறை தலங்கள் திருப்பூவனம். தேவாரம் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களுள் 14வது தலமாக கூறப்படுவது திருப்பூவனம். மதுரை மானாமதுரை புகைவண்டி பாதையிலும் நெடுஞ்சாலை வழியிலும் அமைந்துள்ள ஊர் திருப்பூவனம். இவ்வூர் பழையூர், புதூர், கோட்டை, நெல்முடிக்கரை என 4 பகுதிகளை கொண்டது. இவற்றுள் கோட்டை என்னும் பகுதியில்தான் திருக்கோவில் உள்ளது. குலசேகர பாண்டியன் இந்நகரில் நெற்கதிர்களால் ஆகிய முடியை சூட்டிக் கொண்டான். எனவேதான் இது நெல்முடிக்கரை எனும் பெயரை பெற்றது. இத்தலத்திற்கு புஷ்பவனகாசி, பிதுர் மோக்ஷபுரம், பாஸ்கரபுரம், லக்ஷ்மிபுரம், பிரம்மபுரம், ரசவாதபுரம் என பல வகை பெயர்கள் உண்டு. பொன்னணையாள் என்பவள் சிவனடியார்களை உபசரித்து தொண்டு செய்தமைக்காக இறைவன் மகிழ்ந்து ரசவாதம் செய்து திருவிளையாடல் செய்த தலம் இத்தலம். இறைவன் சித்தராக ரசவாதம் செய்து பொன்னை கொடுத்தார். அவள் அதனால் சிவலிங்கம் அமைத்து வழிபட அது மிகவும் அழகாக இருப்பதைக் கண்டு அந்த திருமேனியை ஆசையுடன் கிள்ளி முத்தமிட்டாள். அந்த அடையாளம் இன்றும் சிவலிங்கத்தில் உள்ளது. வைகை ஆற்றங்கரையில் உள்ள இத்தலம் தமிழ்வேந்தர் மூவரும் வழிபட்ட தலமாகும். சூரியனும் இத்தலத்தில் வழிபட்டு அருள் பெற்றான். இங்கு பஞ்சஸ்தூபிகள் உள்ளன. அது இறைவனின் 5 முகங்களைப் போன்று உள்ளன. பஞ்சலிங்கங்களும் மற்றும் சூக்ஷ்ம லிங்கங்களும் இங்கே அமைந்துள்ளன. சூரியன் பூஜை செய்த சோமஸ்கந்தமூர்த்தி அதாவது உற்சவருக்கு காந்தி நாயகர் என்றும் அழகிய நாயகர் என்றும் பெயர். இங்கு உள்ள அதிகார நந்திக்கு கபிநந்தி என்று பெயர். இங்கு உள்ள வடவால விருட்சத்திலே ஜடாதர முனிவர் என்னும் தெய்வம் குடிகொண்டிருப்பதாக நம்புகிறார்கள். இங்கு இறைவன் பிரம்ம தாண்டவம் ஆடினான். இந்த தலத்திற்கு வடமொழி தென்மொழி இரண்டிலும் தலபுராணங்கள் உள்ளன. இங்கு கற்பக விநாயகர், மணிமந்திர விநாயகர், ஒட்டுக்கல் வெள்ளை விநாயகர் என 3 விநாயகர் சன்னதிகள் உண்டு. இறைவன் இங்கு புஷ்பவனநாதன், பாஸ்கரபுரீசன், பிதுர்மோக்ஷபுரீசன், பிரம்மபுரீசன், ரகசிய சிதம்பரேசன், திருப்பூவனேசன், அடைவார் வினை தீர்ப்பவர் என்னும் பெயர்களை கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். இறைவி சுந்தர நாயகி, அழகிய நாயகி, தடிதம்பை, சொர்ணவல்லி, அன்னபூரணி, அழகிய பொன்னணையாள், மின்னம்மை, மின்னாள் என்னும் பெயர்களுடன் இறைவனுக்கு வலப்பக்கத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். உற்சவருக்கு சவுந்தர நாயகர், அழகிய நாயகர், அழகுக்கு யாரும் ஒவ்வாதார் என்னும் பெயர்களை கொண்டவர். வைகை, மணிகர்ணிகை, மணிகுண்டம், தேவிகுண்டம், பாபநாசம், பிரம்மதீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், நளதீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம் முதலிய தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. இந்த தலத்தின் தலவிருட்சம் பலாமரம். விநாயகர், உமையம்மை, திருமால், திருமகள், பிரம்மா, அகஸ்தியர், காளி, சூரியன், திரணாச்சனர், தர்மஜர், சுஜோதியார், மகாராஜா, மார்க்கண்டர், வசிஷ்டர், இந்திரன், சந்திரன், நளன், சாகாணர், பொன்னணையாள் முதலியோர் இங்கு வழிபட்டு இறையுருள் பெற்றார்கள். இத்தலம் எலும்பு மலராக்கக்கூடிய தன்மை கொண்டது என்பது ஐதீகம். காசிக்கு வீசமதிகம் என்பது இந்த தலத்திற்குரிய பொன்மொழி. வையை நதியில் உள்ள மணல்கள் சிவலிங்கங்களாக தமக்கு தோன்றியமையினால் அவற்றை மிதிக்க அஞ்சி வைகையின் எதிர்கரையில் நின்றே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரும் தேவாரம் பாடினார்கள். அவர்கள் தரிசிக்க நந்தியை சிறிது சாய்ந்திருக்குமாறு இறைவன் கட்டளையிட
நந்தி பகவான் தலை சாய்த்து ஒதுங்கி நிற்கிறார். மூவரும் வழிபட்ட இடம் இன்றைக்கு மூவர் மண்டபம் என்று எதிர்கரையில் அழைக்கப்படுகிறது. இங்குதான் கோரக்க சித்தருக்கு ஆலயமும் இருக்கிறது. பாலகில்ய முனிவர்களை அவமதித்த பாவம் தீர திருமகளும் இங்கு தவம் செய்து அருள் பெற்றார். உமாதேவியாரின் திருக்கரத்தால் வைக்கப்பெற்று கிருதயுகத்திலே அது பாரிஜாதமாகவும், திரேதாயுகத்திலே வில்வ மரமாகவும், துவாபர யுகத்திலே வன்னி மரமாகவும், இன்றைக்கு கலியுகத்திலே பலா மரமாகவும் அந்த தலமரம் காட்சி தருகிறது. இந்த மரத்தை வைத்தவர் உமாதேவி தன் திருக்கரத்தால் வைத்தார் என்பது தலபுராணம். நவக்கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் வலம் செய்து இறைவனை வணங்கினார்கள் என்பது தலபுராணம். பங்குனியில் பெருவிழா நடைபெறுகிறது. கந்தசாமி புலவர் தலபுராணத்தையும் திருப்பூவனநாதர் உலாவையும் பாடியிருக்கிறார். இக்கோவிலில் கோனேரின்மை கொண்டான் பராக்கிரம பாண்டியன் காலத்து கல்வெட்டுக்கள் இங்கே உள்ளன. இந்த ஆலயத்தின் அருகில் மடப்புறம் அருள்மிகு காளியம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது. திருப்புவனம். இறைவன் பெயர் புஷ்பவனநாதன். இறைவி சவுந்தரநாயகி மின் அணையாள். தலமரம் பலாமரம். தீர்த்தம் வையை தீர்த்தம். இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களும், திருநாவுக்கரசர் 1 பதிகமும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். கருவூர் தேவர் திருவிசைப்பா பாடியுள்ள தலம் இது. மேலும் திருஞான சம்பந்தர் வலிவலம் என்னும் தலப்பதிகத்தில் பொதியிலானே பூவனத்தாய் என்றும், பொதுப்பதிகத்திலே தென் புறம்பயம் பூவனம் என்றும் பாடியுள்ளார். மேலும் திருநாவுக்கரசர் பிற பதிகங்கள் 8 இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார். சிவக்ஷேத்திர விளக்கம். பூவனமேவும் பூவனநாதர் பூவனநாயகி புத்திகூர் வையை என்று இந்த தலத்தை போற்றுகிறது. வள்ளலாரோ மோனருளே பூவனமும் பூமணமும் போல அமர்ந்த திருப்பூவனத்தில் ஆனந்த பொக்கிஷமே என பாடி மகிழ்கிறார். திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பூவன பதிகம் முதல் பதிகம் இது. திருஞான சம்பந்தர் நின்ற சீர் நெடுமாறன் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாருடன் திருப்பத்தூர் இறைவனை பணிந்து புற்றில் வாழும் பாம்புகளை அணிந்த புனிதராகிய இறைவன் உரைகின்ற திருப்பூவனம் அணைந்து இறைவனை புகழ்ந்து பாடியருளிய பதிகம் இப்பதிகம். இந்த பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்துள்ளது. தக்கேசி பண் தற்காலத்திலே காம்போதி ராகத்தில் பாடப்படுகிறது. இப்பதிகம் முதல் திருமுறையில் அமைந்த பதிகமாகும். முதல் பாடலில் திருப்பூவனநாதர் கங்கை, அரவம், பிறைச்சந்திரன் சூடிய சடையனாயிருப்பதை கூறி மகிழ்கிறார் ஞானசம்பந்த பெருமான். பரம்பரையாக வந்து உதித்த முடி மன்னர்களாகிய பாண்டிய மூவேந்தர்கள், சேர சோழ மன்னர்கள் அனைவரும் வணங்க கப்பம் செலுத்தும் பொருள்களும், நிலம் மிக்க வயல்களும், மா மலரும், ஆடும் அரவமும் சடைமேல் திகழ பிறைச்சந்திரனை சூடி மாதொரு பாகனாக விளங்கும் ஈசனார் இடமே திருப்பூவனம் என்கிறார். இப்பதிகத்தின் பாடல் தோறும் மகுடமாய் வருவது தென் திருப்பூவனமே என்னும் தொடராகும். ஏனைய ஒளிகளெல்லாம் பணியக்கூடிய பேர் ஒளி உடையது திருப்பூவனம் என்பதை திரையார் ஒளிசேர் செம்மையோங்கும் என்றார். இங்கு ஒளி என்பது ஞானத்தையும், செம்மை என்பது சிவனுடைய தன்மையையும் குறிப்பால் உணர்த்துகின்றன. தமிழ் மூவேந்தர்களும் பொதுவாக வணங்குமிடம் என்பதை தென்னர், சேரர், சோழர்கள் தாம் வணங்கும் என்றார். இதனை இப்பதிகத்தின் 2வது 5வது பாடல்களிலும் கூறுவார். சந்திரன் இங்கு பூஜித்து அருள் பெற்றதை மதியம் சூடி என்னும் குறிப்பால் உணர்த்தினார். அப்பாடலை இப்போது கேட்போமா? அறையார் பூனலும் மாமலராடு, அறையார் பூனலும் மாமலரும் ஆடு, அறவார் சடை மேல், அறையார் பூனலும் மாமலரும் ஆடரவார் சடை மேல், அறவார்
குறையார் மதியம் குறையார் மதியம் சூடி மாது குறையார் மதியம் சூடி மாது ஓர் ஊருடையானிடம் குறையார் மதியம் சூடி மாது ஓர் ஊருடையான் இடமாம் முறையால் முடி சேர் தென்னரு சேரரு முடியால் முடி சேர் தென்னர் சேரரு சோழர்கள் தாகாம் வணங்கும் முறையால் முடி சேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாகாம் வணங்கும் திரையார் ஒளி சேர் திரையார் ஒளி சேர் செம்மை ஓங்கும் திரையார் ஒளி சேர் செம்மை ஓங்கும் தென் திருப்பூவனமே திரையார் ஒளி சேர் செம்மை ஓங்கும் தென் திருப்பூவனமே தென் திருப்பூவனமே. இனி அடுத்த பாடலில் முப்புறம் எரித்தமையையும் பார்வதியை ஒரு பாகமாக கொண்டமையையும் கூறி மகிழ்கிறார். சாலி நெல்மணிகள் வளமாக திகழுமாறு வீரக்கழல் அணிந்த மன்னர்கள் பாதுகாத்து வரவும் திருத்தக்க செல்வம் மலிந்த பெருமை மிக்கவர்கள் வாழும் தென் திருப்பூவனமானது பகைவரின் 3 மதில்களையும் ஒரே நேரத்தில் எரித்து மலையரசன் மகளாகிய பார்வதியை ஒரு பாகமாகச் செய்த தேவர் தலைவனின் ஊராகும் என்கிறார். கௌதமி நதிக்கரையில் உள்ள திருநாச்சனார் என்னும் பிராமணர் ஒருவர் தலையாத்திரை கொண்டு இத்தலத்திற்கு வந்தார். அம்பிகையை மட்டும் தரிசித்துவிட்டு சுவாமியை தரிசிக்காமல் சென்று விட்டார். அந்த பாபத்தினால் ராட்சச வடிவம் பெற்று அவர் பெரிதும் துன்புற்றார். நாரதரின் கட்டளைப்படி மீண்டும் இத்தலத்திற்கு வந்து பிரம்ம தீர்த்தத்தில் புனித நீராடி பைசாச உருவம் நீங்க பெற்று இறைவனை விதிப்படி தரிசிக்க இறைவன் மாதொரு பாகனாய் காட்சி தந்து அருளினான். எனவே இப்பாடலில் மாமலையான் மடந்தை ஒருபால் பாகமாகச் செய்த உம்பர்பிரான் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியருளினார். அரக்கர்களின் முப்புறங்களையும் ஒரே நேரத்தில் எரித்து வீரச் செயல் புரிந்தமையை மறுவார் மதில் 3 ஒன்று எய்து என்கிறார். இறைவன் அறிவுடையார் மாதவர் என்பதால் சேடர் என்றார். இத்தகைய கருத்துக்களை கூறும் பாடலை கேட்போமா? மறுவார் மதில் 3 ஒன்றையெய்து மறுவார் மதில் 3 ஒன்றையெய்து மாமலையான் மடந்தை மறுவார் மதில் 3 ஒன்றையெய்து மாமலையாகான் மடந்தை ஒரு பால் பாகம் ஆகச் செய்த ஒரு பால் பாகம் ஆகச் செய்த உம்பர் பிரானவன் ஊர் ஒரு பால் பாகம் ஆகச் செய்த உம்பர் பிராகான் அவன் ஊர் கரு ஆர்சாலி ஆலை மல்கி கருவார் சாலி ஆலை மல்கி கடல் மன்னர் காத்தளித்த
கருவார் சாலி ஆலை மல்கி கழல் மன்னர் காத்து அளித்த திருவால் மலிந்த சேடரு வாழும் திருவால் மலிந்த சேடரு வாழும் தென் திருப்பூவனமே திருவால் மலிந்த சேடரு வாழும் தென் திருப்பூவனமே ஏ இனி அடுத்த பாடலில் யானையை உரித்த செயலையும் நஞ்சுண்ட செயலையும் கூறி போற்றுகிறார். பூமியில் பொலியும் வைகைக்கரையில் பொன்னும் மணிகளும் கொழிக்க செம்மையான நீர்வளம் பொருந்தி விளங்கும் தென் திருப்பூவனமானது போர்முகத்து மதயானையின் தோலை உரித்து போர்த்து திருநேற்று மேனியனாய் கடல் நஞ்சுண்ட கண்ணுதல் மேவும் தேவனுடைய ஊராகும் என்கிறார். வைகை அண்மையில் கடலை நோக்கி சேர உள்ள நிலையும் அண்மையில் அதன் வடகரையில் திருப்பூவனம் உள்ளது என்பதனால் வைகை வாரி சேர நின்ற என்றார். சேர நின்று என்பது அண்மையில் நின்றதே அன்றி அது கடலில் சேர்தல் இல்லை என்னும் தன்மையையும் குறித்தது. ஆம், வைகை நதி நேரடியாக கடலில் சேராமல் ஒரு கண்மாயில், ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் பாய்ந்து அது முடிந்துவிடும். அத்தகு வைகைக்கரையின் கரையில் இத்தலம் உள்ளது என்பதை இங்கு குறித்தார். இறைவன் கொல்லும் எண்ணத்துடன் வந்த யானையை மதமா உரி என்றார். இறைவன் வெந்நீர் பூசியவன் என்பதை பொடியனி மேனியன் என்றார். விஷத்தை கொண்டிருந்தமையினால் அது காரார் கடலாயிற்று. இத்தகைய கருத்தமைந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? போரார் மதமா உரிவை பொத்து பொடியணி மேனியனாய் போரார் மதமா உரிவை போத்து பொடியணி மேனியனாய் காரார் கடலில் நஞ்சம் உண்ட கண்ணுதல் விண்ணவன் ஊர் கடலில் நஞ்சம் உண்ட கண்ணுதல் விண்ணவன் ஊர் பாரார் வைகை புனல்வாய் பாரார் வைகை புனல்வாய் பரப்பி பல்மணி பொன்கொழித்து பொன்கொழித்து சீரார் வாரி சேர நின்ற பொன்கொழித்து சீரார் வாரி சேர நின்ற தென் திருப்பூவனமே தென் திருப்பூவனமே இனி அடுத்த பாடலில் ஈசன் வெண்குழை அணிந்துள்ள சிறப்பை கூறுகின்றார். உலகத்தவரது அனைவரும் ஒருங்கு கூடி நிலைத்து ஓங்கி நிற்கும் புகழ் விளங்க புதர்கள் போன்று செடிகள் மண்டி கிடக்கும் வைகைக்கரையில் இருக்கும் தென் திருப்பூவனமானது மணம் கமழும் கொன்றை மாலை சூடி காதில் வெண்குழை அணிந்து வெண்மையான இடபக்கொடி விரும்பிய கோவணம் அணிந்த ஈசன் இடமாகும் என்கிறார். இந்த பாடலும் இத்தலம் வைகைக்கரையில் உள்ள சிறப்பை கூறுகிறது. ஈசன் காதில் ஒரு குழையன் என்பதனை
சங்க வெண்குழை ஓர் காதில் கோமார்க்கே என்று திருநாவுக்கரசர் கூறுவது போல இப்பாடலில் சம்பந்தரும் காதில் ஒருவார் குழையன் என்றார். இடபக்குடி தர்மத்தை குறித்தது. அத்தகைய பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். கடியாரலங்கள் கொண்டை சூடி கடியாரலங்கள் கொன்றை சூடி காதில் ஒரு வார்குழையல் கொடியார் வெள்ளையேறு ஏறு உகந்த வெள்ளையேறு உகந்த கோவணவன் இடமாம் படியார் கூடி நீடி ஓங்கு பல்புகழால் பரவ பல்புகழால் பரவச் செடியார் வைகை சூழ நின்ற செடியார் வைகை சூழ நின்ற தென் திருப்பூவனமே இனி அடுத்த பாடலில் இறைவன் உமையவளை ஒரு பக்கம் இருத்திய சிறப்பை கூறுகிறார். பெருகி வளரும் பக்தி பெருக்குடன் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் போற்றி வணங்கும் தேர்கள் செல்லும் மாடவீதிகள் கொண்ட திருப்பூவனமானது கூர்மையான அம்பினை வில்லில் கோத்து வாங்கி 3 கொடிய மதில்களை உடைய புறங்களின் கூட்டை அழித்த போர் செய்வதில் சிறந்த வில் வீரராகிய ஈசர் மென்மையான இயல்பினை உடையவளாகிய உமாதேவியை ஒரு பக்கம் இருத்தி மகிழும் இடமாகும் என்கிறார். இத்தலத்தின் தலவிருட்சம் உமையம்மையின் திருக்கரத்தால் நடப்பெற்றது. அப்பலாமரத்தின் அடியில் தான் உமைக்கு இறைவன் காட்சி தந்தான். இந்த குறிப்பு தோன்ற மெல்லியலால் ஓர்பால் மகிழ்ந்தான் என்றார். மேருமலையை வில்லாக உடையவராய் முப்புறங்களை அழித்தார். ஆகவே அவன் பேரார் வில்லி, அத்தகைய வில்லி உமையோடு மகிழ்ந்தான் என்கிறார். மூவேந்தரும் இத்தலத்தில் வணங்கியமையை குறித்து பாடுகிற பாடல். அதனை இப்பொழுது நாம் கேட்போம். கூரார்பாளி சிலையில் கோத்து கூரார்பாளி சிலையில் கோத்து கொடுமதில் கூட்டு அழித்த கூரார்பாளி சிலையில் கோத்து கொடிமதில் கூட்டு அடித்த கூரார்பாளி சிலையில் கோத்து கொடிமதில் கூட்டு அடித்த ஓரார் வில்லி மெல்லியலாள் ஓரார் வில்லி மெல்லியலாள் ஒருபால் மகிழ்ந்தான் இடமாம் போரார் வில்லி மெல்லியலாள் ஒருபால் மகிழ்ந்தான் இடமாம் ஆரா அன்பில் தென்னர் சேர ஆரா அன்பில் தென்னர் சேரர் சோழர்கள் போத்து இசைப்ப ஆரா அன்பில் தென்னர் சேரர் சோழர்கள் போற்று இசைப்ப தேரார் வீதி
மாடம் நீடு தேரார் வீதி மாடம் நீடு தேரார் வீதி மாடம் நீடு தென் திருப்பூவனமே தேரார் வீதி மாடம் நீடு தென் திருப்பூவனமே இனி அடுத்த பாடலில் ஈசன் நான் மறையினனாய் அவன் திருவடியை எவரும் ஏத்தக்கூடிய இடம் திருப்பூவனம் என்கிறார். குன்றுகளில் தவழ்ந்தும் ஓங்கிப் பெருகும் குளிர்ச்சோலைகள் விளங்கும் மலர்கள் மீதும் பொருந்தி மருந்தும் மணமும் பெருக வரும் தென்றல் காற்று வீசும் முற்றங்களை உடைய பூவனமானது எதனாலும் நன்மையோ அன்றி தீமையோ அடையாதவனாய் அவன் கழலையே யாவரும் ஏத்தக்கூடியதாய் உள்ள இடமாகும் என்கிறார். நன்மை என்றும் தீமை என்றும் வரும் பாகுபாடு தன்னிடத்து பொருந்தாதவன் சிவபெருமானாகவே நன்று தீது என்று ஒன்றிலாத என்று குறித்தார். இறைவன் தூமறை பாடும் வாயனாக இருப்பதனால் அவன் நான் மறையவனாக காட்சி தருகிறான். இறைவன் திருப்பூவனத்தில் வீற்றிருக்கும் இச்சிறப்புகளை எண்ணி மாணிக்க வாசகர் பூவனம் அதனில் பொலிந்து இருந்து அருள் என்று பாடுகிறார். அதே போல ஞானசம்பந்தரும் பாடுகிற இப்பாடலை இப்போது நாம் கேட்போம். நன்று தீதென்று ஒன்றிலாத நன்று தீதென்று ஒன்றிலாத நான்மறையோன் கழலே கழலே நன்று தீதென்று ஒன்றிலாத நான்மறையோன் கழலே கழலே சென்று பேணி ஏத்த நின்ற சென்று பேணி ஏத்த நின்ற தேவர் பிரான் இடமாம் தேவர் பிரான் இடமாம் குண்டில் ஒன்றி ஓங்க மல்கு குண்டில் ஒன்றி ஓங்க மல்கு பொழில் பொழில் சூழ் மலர் மேல் குண்டில் ஒன்றி ஓங்க மல்கு குளிர் பொழில் சூழ் மலர் மேல் தெண்டல் ஒன்றி முண்டில்லாரும் தெண்டல் ஒன்றி முண்டில்லாரும் தென் திருப்பூவனமே தெண்டல் ஒன்றி முண்டில்லாரும் தென் திருப்பூவனமே நேயர்கள் இதுவரை கேட்டது பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் 46ஆம் பகுதி.